ஹலோங்க, இந்தியாவிலேருந்து கால் வந்தது அப்படின்னா பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள். நான் பேசிகிட்டே இருக்க டைம்லேயே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அதான் சொல்லுவாங்க, நீ பேசிக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சிடுற அப்படின்னுட்டு எங்கள் அக்கா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் வந்து அன்றைக்கி பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். டபாராலையும் பண்ணலாம், குக்கரில் கூட இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டபாராவில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூட வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிவிட்டு மல்லி இலை புதினாலாம் சேர்த்துட்டு அது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துட்டு பிரானை சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துக்கோங்க. நான் தயிர் சேர்க்க மறந்துட்டேன், அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணேன். தயிர் சேர்த்துட்டு ரைஸ் சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ வைக்கணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து 1க்கு 1.5 எப்போதுமே பாஸ்மதிக்கு எடுப்பேன். அந்த ரேஷியோவில் தான் எடுத்துகிட்டு ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸு அப்புறமா தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கு அப்புறமா தம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி ரெடி. ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக இருந்தது, ஏன்னா தர்சுக்குட்டிக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ப்ரான் பிரியாணி, எக்கு ரைத்தாங்க.